பர்த்திமேயு குருடன் முன்னிலும் அதிகமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் அதிகமாய் கூப்பிட்டான்ப்பா. அவன் சுற்றி இருக்கிற சூழ்நிலைமைகளை பார்க்கல. பலர் அவனை அதட்டினார்கள், பலர் அவனுக்கு நெருக்கடி கொடுத்திருந்தார்கள். ஆனா அவன் ஒன்ன விடல. உம்மை கூப்பிடுகிறத அவன் விடலப்பா. அவன் வாயில உங்களுடைய நாமத்தை சொல்லுகிறத அவன் விடல. தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைமைய பார்க்கல. ஏன்னா அவனால பார்க்க முடியாது. ஆனா ஒண்ணு அவனுக்கு தெரியும், அவன் வாய் இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு தெரியுமப்பா. அதனால்தான் அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இந்த காலங்களிலே நேரத்துல ஒவ்வொருத்தர் என்னென்ன சூழ்நிலைமையில கடந்து போகிறாங்க என்பது எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனா ஒன்று ரகசியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் நேற்று துதித்தது போல அல்ல, ஆனால் இன்னும் அதிகமாக நாங்கள் வரக்கூடிய நாட்களிலும் இன்றும் எப்பொழுதும் நாங்கள் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்பா. துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வேதத்துல நாங்க வாசிக்கிறோம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அந்த பர்த்திமேயு குருடன் கூப்பிட்ட போது கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டு அந்த இடத்துல நீங்க நின்றீங்களேப்பா. அவனுடைய சத்தம் உம்மை நிற்க பண்ணினது ஆண்டவரே. நீங்க கடந்து போகிறவராக நாங்கள் பல இடங்களில வாசிச்சிருக்கலாம். ஆனால் கடந்து போகிற இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல நிற்க கூடுமானால் அது அந்த குருடனுடைய சத்தத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்ததுனாலதான் ஆண்டவரே. இன்னைக்கு எங்க சூழ்நிலைமைகள் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைமையில எப்படி கடந்து போகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் எப்படி முன்னிலும் அதிகமாய் கூப்பிட தொடங்கும் போதே இயேசு கிறிஸ்துவானவர் நின்று ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் அவர்கள் வேண்டுதலின் சத்தத்திற்கு நீர் பதில் தரும்படியாக நாங்கள் குடும்பமாய் மன்றாடுகிறோம் அப்பா. குடும்பமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஒரு பொருத்தனை நாங்க செய்கிறோம்ப்பா. உம்மை கூப்பிடுகிறத நாங்க ஒரு நாள் கைவிட்ட மாட்டோம். எங்க சூழ்நிலைமைகள், எங்கள் போராட்டங்கள், பிரச்சனைகள், எங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை, எங்களை சோர்வுபடுத்துகிற காரியங்கள் எவைகள் எங்களை சூழ்ந்து இருந்தாலும் முன்னிலும் அதிகமாய் நாங்கள் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாய் துதிப்போம் அப்பா. இன்னும் துதிப்பே சொல்லுகிறோம். நமக்கு நாங்க நன்றி ஏறெடுக்கிறோம். முன்னிலும் அதிகமாக எங்கள் குடும்பம், எங்க தேசம், ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களிலும் அவர்கள் அதிகமாய் கூப்பிடணும். நீங்க அவங்க சத்தத்தை கேட்டு நின்று அவர்களை நீர் விடுதலை ஆக்க போகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.